வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், இனிமேல் நமக்கு இது வருமானம் வருமா, எப்படி வராதா அப்படின்னு ஜோசியக்கார்ட்ட போய் என் ஜாதகத்தை போட்டு ஜோசியம் பார்த்தேங்க. அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் அரசாங்கத்துக்கு காசை தின்னு பார்க்குறதுக்கு உங்கள் அமைப்பில் இருக்குங்கன்னு அடித்து சொன்னாருங்க. எனக்கு சந்தோஷமாக போச்சு. சரி ரைட்டு அப்படின்ட்டு நேற்று அங்கிட்டு திருச்சி பக்கம் மலைக்கோட்டை பக்கம் போனேன். அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே அரசாங்க உணவகம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. சரி அங்கே போய் சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு வந்தேன். தம்பி என்னப்பா தம்பி காசு கொடுக்க போகிற அப்படின்னாரு. இல்லைங்க, எனக்கு அரசாங்கத்து சாப்பாடு தின்னு பார்க்குறதுக்கு அமைப்பில் இருக்குதுன்னு சொன்னார். அரசாங்கத்துக்கு காசை தின்னு பார்க்க உங்களுக்கு அமைப்பில் இருக்குதுன்னு சோசியக்காரர் சொன்னார். அதனால தாங்க சாப்பிட்டு போனேன் அப்படின்னு. அது ஏன் தம்பி போ தம்பி, இன்றைக்கி காலையில் சோசியக்காரர் இங்கே வந்தார். இங்கே வந்து நீங்கள் யார்கிட்டையும் காசு கொடுக்காம சாப்பாடு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து சேராது, கடை விடாதீங்க அப்படின்னு எங்களுக்கு சோசியர் சொன்னாருன்னு உட்கார வச்சு காசை வாங்கி விட்டு தான் விட்டாருங்க.